Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus, that is Section A, Indian Writing in English, and we are discussing Girish Karnad's Hayavadana. And when was this play published? 1971. 1971. And what is the meaning of the title Hayavadana? The title Horse-faced man. Half-faced man. Okay, horse-faced man. Am I right? Horse. குதிரை Yes, sir. முகமுடைய ஒரு மனிதன். அப்போ அது எந்த லாங்குவேஜ்ல இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை ஹயவதனா? Sanskrit. சான்ஸ்கிரிட். இதுல இருந்து கொஸ்டின் வந்துரும்னு பாருங்களேன். மேக்சிமம் அப்படிதான் கேட்டிருப்பாங்க. அது உள்ள போயிருந்தா ஒருவேளை நம்ம அப்படி தோண்டி பாக்குற அளவுக்கு அந்த ஸ்டோரி பிளாட்டுக்குள்ள இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா நம்ம உண்மையாலுமே நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர் செட்டர்ஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அப்படியே ஃபுல்ல இருந்து எடுத்துட்டு வரும்போது அப்படியே லைட்டா எடுத்து விட்டு போயிருவோமா அப்படின்னு கொடுக்குற ஒரு ஸ்டைலும் இருக்கு. உள்ள போய் நோண்டி நொங்கெடுக்கிற ஒரு ஸ்டைலும் இருக்கு. நம்ம எந்த ஸ்டைலுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னா அந்த இன்டெப்த் கொஸ்டின் அளவுக்கு ரெடி ஆயிடும். ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு சி த ஸ்ட்ரக்சர் அண்ட் த செட்டிங் ஆஃப் திஸ் பிளே ஹயவதனா. சரி, இந்த பிளே 1 ஆக்ட் பிளேவா, 2 ஆக்ட் பிளேவா, 3 ஆக்ட் பிளேவா, இல்ல 5 ஆக்ட் பிளேவா அப்படிங்கிறீங்க. இட்ஸ் a 2 ஆக்ட் பிளே. மொத்தம் எத்தனை ஆக்ட் இருக்கு இந்த பிளேல? It's a 2-act play. யா, நான் கொஸ்டின் கேட்கறது எதுக்காகனா டக்கு நம்ம கேட்கும் போது ஒரு தடவை நம்ம ரிப்பீட் பண்ணுவோம், மைண்ட்ல உள்ள போயிடும். அதுக்காக தான். இட்ஸ் a 2 ஆக்ட் play which combines both traditional and modern dramatic techniques. என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாடர்ன் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we have the employment of play within the play structure. ஒரு பிளேக்குள்ளரே இன்னொரு பிளேவை வந்து சொருகி வைக்கிறது. அப்படின்னா என்னன்னா, இது வந்து சாசர் கிட்ட இருந்த ஸ்டைல் தான். நம்ம ஏற்கனவே சாசர் படிச்சிருக்கிறோம். என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ரேம் ஸ்டோரி நேரேட்டிவ் ஒன்று வச்சிருவாங்க. ஒரு நாடக கம்பெனி நாடகம் நடத்த போறாங்க. அந்த நாடக கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படி அந்த ஆக்டர்ஸ் எல்லாம் ஸ்டேஜ்ல வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, ஓப்பனிங்ல நம்ம இந்தியன் கான்டெக்ட்ல எந்த ஒரு ஒர்க்கை செய்யறதுக்கு முன்னாடியும் என்ன பண்ணிருப்போம், இறை வணக்கம் அப்படின்னு ஒன்று பண்ணுவோம். சரியா? அது உண்டுல டீச்சர்ஸ்? இறை வணக்கம் அப்படிங்கிற ஒரு மென்னு உண்டு. அந்த மாதிரி ஒரு இறை வணக்கம் செய்து இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் ரெடி ஆகுற நேரத்துல நம்ம ஸ்டோரிக்குள்ளர 2 ஸ்டோரி உள்ள வர போகுது. அப்படிதான் நமக்கு வந்து இந்த ஃப்ரேம் ஸ்டோரி நரேட்டிவ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை இந்த பிளேல வந்து கிரிஷ் கர்னாட் பக்காவா கையாண்டு இருக்கிறார். எங்க இருந்து சார் இதை எடுத்திருக்கிறார் அப்படின்னா, வெஸ்டர்ன் வேர்ல்டுல இருந்து இதை கொண்டு வரல. அந்த ஃப்ரேம் ஸ்டோரி நரேட்டிவ் அப்படிங்கிறத வந்து எங்க இருந்து கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா, ஃப்ரம் கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட் தியேட்டர். சான்ஸ்கிரிட் தியேட்டர்ல இருந்து ஒரு அழகான ஒரு கேரக்டர் உள்ள கொண்டு வர்றாரு. அந்த கேரக்டருடைய பேர் வந்து பகவதா. பாகவதா அப்படி கூட சொல்லிக்கலாம். இந்த பாகவதா அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, பாகவதர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஒன்றும் இல்லை, ஹி இஸ் அ நரேட்டர். There is somebody who is going to narrate a story. நம்ம ஸ்டோரிக்கு ஒரு நரேட்டர் இருக்க போறார். அந்த நரேட்டர் ஸ்டோரியை சொல்ல அப்படி தொடங்கும் பொழுதே உள்ள 2 ஆக்டர், ஒரு ஆக்டர் ஒடியாருவார். அப்புறம் இவர் ஸ்டோரி சொல்லுவாரு. அப்புறம் திருப்பி இன்னொரு ஆக்டர் உள்ள ஓடி வந்து நான் வந்து ஒரு வித்தியாசமான வினோதமான ஒரு கேரக்டரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணுவாரு, அங்க இந்த ஸ்டோரி இன்டரப்ட் ஆகும். அந்த இன்டரப்ட் ஆயிட்டு திருப்பியும் அந்த ஸ்டோரி தொடங்குவார். இவர் சொல்ல வந்த ஸ்டோரியை தொடங்குவாரு. திருப்பியும் இன்னொரு கேரக்டர் உள்ள வரும். அந்த கேரக்டருடைய கதையை கேட்பாரு. கேட்டு அந்த கேரக்டருக்கு ஒரு சொல்யூஷன் சொல்ல முற்படுவார். அப்ப அந்த கேரக்டர் இவர் சொல்லக்கூடிய சஜஷனை கேட்டு ஒரு இடத்துக்கு போகும். அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது பின்னாடி ஸ்டோரிக்குள்ளார ஒரு இன்டரப்ஷன் வரும். அப்போ ஒரு மெயின் ஸ்டோரி டெல்லர் அவர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோரி, அந்த ஸ்டோரியோடு அப்படியே இடையில இன்டரப்ட் ஆகுற மாதிரி இன்னொரு கேரக்டருடைய ஸ்டோரி, அந்த கேரக்டர் 2 தடவை இன்டரப்ட் பண்ணும். அப்புறம் அந்த மெயின் ஸ்டோரியும் இன்னொரு ஸ்டோரியும் என்ன ஆகும், கன்வர்ஜ் ஆகும், ஒரு இடத்துல சங்கமம் ஆகும். இது எல்லாமே இன்னைக்கு மாடர்ன் தியேட்டர்ல இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ். அந்த மாடர்ன் தியேட்டர் இருக்கக்கூடிய டெக்னிக்ஸை ஏற்கனவே கிரிஷ் கர்னாட் எம்ப்ளாய் பண்ணிட்டார். நம்ம பாக்குறோம். நம்ம இப்ப சமீபத்துல ஒரு திரைப்படத்தை பத்தி ரிவ்யூ சொல்லும் போது சொன்னாங்க, ஏற்கனவே இந்த டைரக்டர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு கேங்ஸ்டர்
ஃபேமிலியை பத்தி ஸ்டோரி எடுத்தாரு. அதுல 3 சகோதரர்கள் அந்த பவர் சீட்டுக்கு சண்டை போட்டுக்குவாங்க. அவங்க 3 பேருடைய ஸ்டோரியும் தனித்தனியா சொல்லி ஃபைனலா இந்த 3 பேருடைய ஸ்டோரியும் ஒரு இடத்துல மீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி கொண்டு வருவாங்க. இதே மாதிரி நிறைய படங்கள் வந்துருச்சு. இதுதான் மாடர்ன் சினிமாவுடைய ட்ரெண்டே. ஒரு 5 கேரக்டர் எடுத்துக்குவாங்க, இல்லைன்னா 6 7 கேரக்டர் எடுத்துட்டு 7 பேருடைய ட்ராக்கையும் ஓட்டி இந்த 7 பேரும் ஸ்டோரிக்குள்ளார ஒரு இடத்துல எங்கேயாவது மீட் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வருவாங்க. அதுல இருந்து ஒரே ஸ்டோரியா டிராவல் பண்ணும். அப்ப இது எங்க இருந்து எடுத்திருக்கிறாரு அப்படிங்கும் போது he has taken it from classical Sanskrit theater story telling technique. அதோட என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மித் அப்படியே கொண்டு வந்து ஃபோக்லோரையும் மிங்கிள் பண்ணியிருக்கிறார். ஃபோக்லோருக்கான எலிமெண்ட்ஸ் எங்க இருந்து சார் எடுத்தாரு அப்படின்னா, he has taken it from South Indian folk theater. சவுத் இந்தியன் ஃபோக் தியேட்டர்ல இருந்து ஒரு சில எலிமெண்ட்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்கார். இட் இஸ் கால்டு யக்ஷகனா. எந்த சவுத் இந்தியன் ஃபோக் தியேட்டர்ல இருந்து கொண்டு வந்திருக்காரு இத? யக்ஷகனா. யக்ஷகனா அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இந்திரன் அதே மாதிரி தேவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மனிதர்களோடு மிங்கல் ஆகிற கதையெல்லாம் இருக்கு. காந்தர்வ விவாகம் அப்படிங்கிற கதையெல்லாம் நமக்கு தமிழ்ல நிறைய இருக்கு. இந்த டிராவிடியன் லாங்குவேஜஸ்ல அதனுடைய இலக்கியங்கள்ல நிறைய இருக்கும். காந்தர்வர்கள், அந்த காந்தர்வர்களுக்கும் மனிதர்களுக்கும் பிறந்தவர்கள் தான் தேவ இந்திரர்கள், தேவேந்திர குலம் அப்படிங்கிற கதையெல்லாம் அப்படிதான் வந்துச்சு. அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த காந்தர்வ மனம், அந்த காந்தர்வ மனம், அப்புறம் அது ரிஷி ஒருத்தர் இருப்பாரு, அந்த ரிஷியினுடைய சாபம், அந்த சாப விமோச்சனம் அப்படிங்கிற கதையெல்லாம் இருக்குல்ல, அது வந்து யக்ஷகனா அப்படிங்கிற சவுத் இந்தியன் ஃபோக் தியேட்டர்ல அது இருந்தது. அதுக்குள்ளார என்ன பண்ணாங்க, அந்த யக்ஷகனா அப்படிங்கிற அந்த சவுத் இந்தியன் ஃபோக் தியேட்டர் என்ன பண்ணாங்கன்னா ஃபோக்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இந்த ஃபோக்ல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா, மியூசிக்கை இன்க்ளூட் பண்ணாங்க, டான்ஸ் இன்க்ளூட் பண்ணாங்க, அந்த கேரக்டருக்கு தேவையான எலாபரேட் காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் அவங்களுடைய ஸ்டோரி ஃபுல்லாவுமே மித், லெஜெண்ட்ஸ் அண்ட் ஃபோக்லோர்ல இருந்து வந்த ஸ்டோரிஸ் தான். நான் திருப்பியும் அந்த கன்னடா படத்துக்கு தான் போறேன். ஏன் தமிழ்ல இல்லையான்னு நீங்க கேட்பீங்க. டக்குன்னு ஞாபகம் வர்றது தானே காந்தாரா அப்படிங்கிறது. பார்த்தீங்கன்னா நீங்க ஏறக்குறைய அவங்க போடக்கூடிய அந்த ஃபேஷியல் மேக்கப், அந்த எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த காஸ்டியூம், நீங்க கேரளாவுக்கு போனீங்கன்னா நீங்க அங்க இருக்கக்கூடிய கதக், அந்த கதக்குக்கான காஸ்டியூம், நம்ம ஊர்ல அந்த மாதிரி ஒரு சில நாட்டுப்புற வியல்ல என்ன பண்ணுவாங்க, கூத்து பட்டறையில என்ன பண்ணுவாங்க, வேஷம் கட்டிட்டு ஆடுறது அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாமே இந்த டான்ஸ், பாட்டு எல்லாமே உள்ள இன்க்ளூசிவா இருக்கும். அந்த எல்லா எலிமெண்ட்ஸையும் ஹயவதனால உள்ள கொண்டு வந்து புகுத்துகிறார். Is the information clear, teachers? Yes, sir. Right. இப்போ what is the setting of the play? இந்த பிளே வந்து ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கணும். அப்ப இந்த பிளே எங்க நடக்கிற மாதிரி செட் பண்ணி இருக்கிறாரு அப்படின்னா, it takes place in a fictional kingdom which is rooted in myth. What is that place அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is called தர்மபுரா. தர்மபுரா என்ற ஒரு இடத்தில் அந்த ஃபிக்ஷனல் கிங்டம், அது வந்து உண்மையான அரசு கிடையாது, அது வந்து ஒரு கற்பனையான ஒரு இடம். அந்த கற்பனையான இடம் வந்து ஏறக்குறைய ஒரு மித்துக்கு பேர் போன இடமாக அவர் சித்தரித்து இருக்கிறார். அந்த தர்மபுரா அப்படிங்கிற ஒரு இடத்தில் நடக்கக்கூடிய கதை தான் நம்முடைய ஹயவதனா கதை. ஏன் சார் தர்மபுரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்டோரியில வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் அப்படிங்கிற கான்செப்ட் யாருக்கிட்ட இருக்கணும், ஆடியன்ஸ்கிட்ட இருக்கணும். அப்பதான் நம்ம சொல்ல வர கதையை ஒத்துக்குவாங்க. இல்லைன்னா எப்படி சார் முடியும்? 2 ஆண்கள் இருக்காங்க, அவங்களே தலையை வெட்டிக்குவாங்களாம், கையை வெட்டி கொடுக்குறேன், தலையை வெட்டிடுவாங்க. அந்த தலையில் இல்லாத முண்டங்கள் 2 கிடக்கும். அப்ப ஒரு பெண்மணி இருக்கிறா, அவ வந்து இந்த 2 பேருக்குமே நெருக்கமானவள். ஒருத்தன் ஹஸ்பண்டு, இன்னொருத்தன் அவ ஆசைப்படுற பையன். இப்ப 2 பேருமே வந்து தலையை துண்டித்து விட்டார்கள். இப்ப அவளும் என்ன பண்றா, ஐயோ கணவன் போயிட்டான். இந்தியன் கான்டெக்ட்ல கணவன் இறந்து விட்டால் மனைவி என்ன பண்ணுவாங்க, ஒரு காலத்துல ஒரு மோசமான ஒரு பழக்கம் இருந்தது, சதி. ஏன் அப்படின்னா ஒரு விதவையா இருந்தா அவளை மிஸ்லீட் பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது.
அவளை கற்பு நெறியிலிருந்து தவறுவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால அவளுக்கு ஒரு பதி இறந்து விட்டால் பத்தினி வந்து உடன்கட்டை ஏற வேண்டும் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு புரிதல் வச்சிருந்தாங்க, ஒரு மூட பழக்க வழக்கம். ஒரு விடோவுக்கு அது ஓகே, வாட் அபவுட் த விடோவர் அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய சோசியல் ஆக்டிவிஸ்ட் வச்சாங்க. ஆணுக்கு மட்டும் பெண்ணுக்கு மட்டும்தான் இந்த அநீதியா, ஏன் ஆண் வந்து உடன்கட்டை ஏறக்கூடாதா, மனைவி இறந்து விட்டால் ஆண் ஏறக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்ட காலம்லாம் இருக்கும்போது நம்மால் என்ன பண்றாருன்னா அந்த விஷயங்கள்லாம் கூட டச் பண்றாரு. அவ மனைவி என்ன பண்றா, அந்த சதி என்ற ஒரு விஷயத்தை நிகழ்த்தலாம், உடன்கட்டை ஏறலாம்னு நினைக்கும் போது அங்க ஒரு ஃபீமேல் டெய்டி வர்றாங்க, காளி ஒரு கேரக்டரா. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அம்மா அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணாதம்மா, என்ன பண்ற, இதுல ஒருத்தன் உன் புருஷன், இன்னொருத்தன் நீ லவ் பண்ணவன், ஒருத்தன் இன்டெலெக்சுவல், ஒருத்தன் பிசிக்கலி ஸ்ட்ராங்கு, என்ன பண்ற, ரெண்டு பேருடைய தலையையும் அந்தந்த பாடியோட ஒட்டி வச்சிட்டீங்கன்னா, ரெண்டு பேரும் தனியா தலையை வெட்டி தூக்கி போட்டாங்க, இந்த பாடியை ஒட்டி வச்சிட்டீங்கன்னா, ஒட்டி வச்சுட்டு ஒரு கத்தி எடுத்து அந்த கழுத்துல கரெக்டா பியர்ஸ் பண்ணினா அந்த ரெண்டு பாடிக்கும் உயிர் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவ என்ன பண்றான், ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அவசர அவசரத்துல கணவனுடைய பாடி வீக் பாடி, அதுல ஒரு ஸ்ட்ராங் மேனுடைய ஹெட், அதுவே அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிராமின் போயட், அவனுடைய தலையை கொண்டு போய் ஒரு கட்டுமஸ்தான ஆளுடைய உடம்போட மிக்ஸ் பண்ணி விட்டான். இப்ப ரெண்டு பேரும் உயிரோட வந்த போது ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் வருது. என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே இங்க பாடி, யாருடைய பாடி, ஹஸ்பண்டுடைய பாடி, இன்னொரு மனுஷனுடைய தலை, அந்த பக்கம் ஹஸ்பண்டுடைய தலை, இன்னொரு மனிதனுடைய உடல். அப்ப அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, இந்த பெண்ணின் மீது உறவு கொண்டாடக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இப்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அந்த பெண் தள்ளப்படுகிறாள். இக்கட்டான சூழ்நிலையில அந்த பெண் தள்ளப்படுகிறாள். என்ன, இதுல யாரு கூட வாழ்றது? இந்த மாதிரி கான்ஃபிளிக்ட் நம்ம ரியல் லைஃப்ல நடக்குமா அப்படின்னா நடக்காது. இந்த மாதிரி ஒரு கற்பனை கதையில தான், ஒரு ஃபோக் டேல்ல தான் இதெல்லாம் நடக்கும். ஓகேவா டீச்சர்ஸ்? Yes, sir. இதுல பாத்தீங்கன்னா அந்த இந்த தலை அந்த உடம்போடு சேரப்போகிறது அப்படிங்கிற கதை தான். நம்ம கம்பி கட்டுற கதையெல்லாம் நம்ம ஆத்தர் நிறைய கொடுத்துருக்கிறாரு. அதுல இருந்து வரக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ், ஃபைனலா என்ன நடந்தது, இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறப்பாங்க, அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த பெண்மணி என்ன பண்ணா அப்படிங்கிற கதையெல்லாம் வரும்போது அந்த ஹார்ஸ் உடைய கதையும் இங்க உள்ள வரும். ஓகேவா? சோ இது எல்லாத்தையும் நான் நம்பணும்னா எஸ்டி கால்ரிட்ஜ் சொன்ன அந்த ஒரு கான்செப்டை நம்ம ஏத்துக்கணும். என்ன கான்செப்ட்? willing suspension of disbelief. நம்ம போய் தியேட்டர்ல உட்கார்ந்தோம்னா கமலஹாசன் இத்தனை வயசுலயும் 50 பேரை துவம்சம் பண்ணுவாரு அப்படிங்கறத நம்பணும். அப்படி நிப்பாரு கையை வச்சுட்டு, அப்படி தக் லைஃப்ல அப்படி கையை வச்சு நிக்கிறாரு. நின்னோன்னா ஒரு 20-30 பேர் அருவாளோட ஓடுறாங்க, எல்லாத்தையும் பறக்க விட போறாரு. ஓகே, என் விதி என் பேரு அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் விட்டுவிட்டு, என் தலையில நான் ஒரு தக்குன்னு எழுதி வச்சுட்டாங்க, நான் ஒரு ரவுடின்னு எழுதி வச்சுட்டாங்க, நான் ஒரு கேங்ஸ்டர்னு எழுதி வச்சுட்டாங்க அப்படின்னு பல மொழியில என்னென்ன கேங்ஸ்டருக்கு வேர்டு இருக்கோ எல்லாத்தையும் சொல்லுவாரு. அதெல்லாம் நம்ம பார்த்த உடனே அப்படியே புல்ல அரிச்சு போயிடும். எவ்வளவு ஒரு 80 வயசு 75 வயசு 80 வயசு ஆளு அப்படியே பறக்க விடுவாரியா அப்படின்னு நம்புவோம். அப்படி நம்பணும்னா அதுக்கு நமக்கு தேவையானது கான்செப்ட் என்ன, வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப். டிஸ்பிலீஃபை நம்ம தூக்கி தூர போட்டுட்டு நம்ம தலைவர் செய்வாரியா, விண்வெளி நாயகன் இதை செய்வாரு, ரஜினிகாந்த் இதை செய்வாரு, இன்னும் 10 வருஷம் கழிச்சும் செய்வாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். அந்த மாதிரி ஒரு செட்டப்பை கிரியேட் பண்ணிடணும். அந்த மாதிரி ஒரு ஹீரோ ஹைப் இருக்கும். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர்? அப்போ நம்ம ரைட்டர் என்ன பண்றாரு அப்படின்னா, he is combining myth and realism. மித்தையும் ரியலிஸ்டிக் விஷயங்களையும் ஒன்னா கம்பைன் பண்றாரு. அதுக்கப்புறம் ஃபோக் ட்ரெடிஷனையும் மாடர்ன் ஸ்டோரி டெல்லிங் டெக்னிக்கையும் ஒன்னா கம்பைன் பண்ணி என்ன பண்றாரு, இது ரெண்டும் தனித்தனியா நீங்க பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த பார்டரை பிளர் பண்ணி விட்டு உருவாக்குன ஒரு கதை தான். என்ன கதை? ஹயவதனா. ஹயவதனா. ஓகே, சரி, இப்ப அப்படியே கேரக்டர்ஸ்குள்ள போயிருவோமே.
வாட் ஆர் த கேரக்டர்ஸ் அப்படிங்கும்போது த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இஸ் பாகவதா. ஓகே, பாகவதா அப்படிங்கிறவர் வந்து நமக்கு நரேட்டர். வாட் இஸ் த ரோல் பிளேட் பை பாகவதா? பாகவதா இஸ் த நரேட்டர் ஆஃப் த ஸ்டோரி. ஹி டஸ் த ரோல் ஆஃப் த நரேட்டர். சரி, ஹிந்துவிசத்துல பாகவதர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகவதர் அப்படின்னு சொல்லுவோம். பாகவதர், இங்க பாகவதா அந்த யாரு கிடையாது. ஆனா நம்ம சொல்லும்போது பாகவதர்னு வந்துடும். பாகவதர்னா யாருன்னா, a man who is a worshipper or a devotee. ஒரு தெய்வத்தை வழிபடக்கூடியவர். இந்த கதையில எந்த தெய்வத்தை பாகவதா வழிபட போறார் அப்படின்னா, அவரு வந்து ஒரு ஸ்டேஜ்ல வாத்தியார், வாத்தியார் கதை சொல்ற வாத்தியார், வில்லு பாட்டு கூத்து கட்டக்கூடிய வாத்தியாரு, பாடக்கூடிய வாத்தியாரு. அந்த வாத்தியாருக்கு வாய் வசைப்புக்கு அந்த குரலுக்கு வாயசைக்க புரியக்கூடிய கேரக்டர்ஸ் இருக்க போறாங்க ஸ்டேஜ்ல. அப்ப ஒரு கதை தொடங்கும் போது ஒரு சேர்ல ஒரு விநாயகர் படத்தை வைக்க போறாங்க. they are going to keep the picture or the portrait of Lord Vinayaka, and they are going to invoke Lord Vinayaka to bless the storytelling. நாங்க ஒரு கதை சொல்ல போறேன், அதனால எனக்கு நீ உதவியா இரு, எனக்கு ஆற்றல் கொடு, சக்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாகவதா வந்து யாரை முன்னிலைப்படுத்தி ஒரு வேண்டுதல் வைக்க போறாரு? விநாயகா. விநாயகா. ஏன் சார் லார்ட் விநாயகாவை இங்க கொண்டு வரணும், லார்ட் கணபதியை இங்க கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய the epic of this Indian soil. What is the epic of this Indian soil? மகாபாரதா இல்ல, ராமாயணம் மகாபாரதா. இதுல எந்த டெய்டிக்கு முதலா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க? வால்மீகி ராமாயணத்துல பிகினிங்ல who was the one who wrote this particular epic called ராமாயணா? யாரு ஸ்கிரைபா வேலை செஞ்சா? கணேசா. லார்ட் கணேஷா என்ன பண்ணாரு, அவருடைய துதிக்கையை அப்படி உடைச்சு அதை வந்து எழுதுகோலா வச்சு என்ன பண்ணாரு, ஓலைச்சுவட்டுல எழுதினாரு அப்படின்னு தான் கதை சொல்றான். இப்படிதான் நமக்கு படிப்பினைகள் வருகின்றன. அப்படின்னா அவர் தான் மூலவர், எல்லா கடவுளுக்கும் மூத்த கடவுள் அப்படின்னு ஒரு சில புராணங்கள் சொல்லுவது யார அப்படின்னா அந்த லார்ட் கணேஷாவை தான். அப்ப கணேசர் தான் தியேட்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் இந்த கதையில. அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவரு தான் நரேட்டர். ஹூ இஸ் த நரேட்டர் ஆஃப் த பிளே ஹயவதனா அப்படின்னு கேட்டா, இட் இஸ் த பாகவதா. இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர்? இவர் தான் மெயின் நரேட்டர். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, he actually presents the story and interprets the action of the main characters. இதுல ஒரு 3 கேரக்டர்ஸ் வர போறாங்க ஃபர்ஸ்ட் பிளாட்ல. இன்னொரு இன்டர்செப்டிங் பிளாட் இஸ் ஹயவதனாஸ் பிளாட். மெயின் பிளாட்ல வரக்கூடியது யாரு அப்படின்னா, 2 ஆடவர்கள், ஒரு பெண்மணி, ஒன்னு தேவதத்தா, இன்னொன்னு கபிலா, அண்ட் a girl by name பத்மினி. இவங்க 3 பேரை பத்தியும் ஒரு ஸ்டோரி அவர் சொல்ல போறாரு. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர்? இவர் ஸ்டோரி சொல்ல தொடங்குவாரு. ஸ்டோரி சொல்ல தொடங்கினோன்னு அந்த ஸ்டோரி தானாவே அது ஓட்டத்துல ஓடும். நீங்க ஒரு ஸ்டோரியை கன்சீவ் பண்ணி வச்சிருப்பீங்க, இதைத்தான் படமா எடுக்க போறேன்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனா கதையின் ஓட்டத்துல அந்த கதை தானா வேற ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும் போது சில நேரங்கள் நமக்கு கண்ட்ரோல் இல்லாம போயிடும். அப்படி போகும்போது மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வரும். டைரக்டர் எடுக்கிற நினைச்ச விஷயம் அப்படியே ஸ்கிரீன்ல கொண்டு வர முடியாது. கதையின் ஓட்டத்துக்கு தகுந்தாப்புல ஒரு சில விஷயங்களை இதை இங்க சேர்த்தா நல்லா இருக்கும், அதை இங்க சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு போட்டு கடைசியா ஒரு எடிட்டர்கிட்ட எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டீங்கன்னு வச்சுங்களேன், ரீல் எல்லாத்தையும் அந்தாலும் இங்க கட்டு இங்க கட்டு இங்க கட்டுன்னு போட்டா கடைசியா எது கதை அப்படின்னு டைரக்டருக்கே தலையை சொரியிற மாதிரி போயிடும். அதே மாதிரி தான் பாகவதருடைய கதையும். பாகவதா begins the plot, but in the course of the story he loses control over the story. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, his story is interrupted. யாரு இவருடைய பாகவதாவுடைய ஸ்டோரியை இன்டரப்ட் பண்றா அப்படின்னா, இட் இஸ் ஹயவதனா. he comes with a problem. தன்னுடைய கதையை வந்து யாருக்கிட்ட சொல்லுவா? பாகவதா கிட்ட சொல்லுவாரு. எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னோன்னு
அதுலயே ஒரு நிறைய ஹியூமர் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு. ஹயவதனாவை பார்த்துட்டு ஒரு ஆக்டர் உள்ள ஓடி வருவார் ஸ்டேஜ்ல. இந்த கதை ஸ்டேஜ்ல நடந்துகிட்டு இருக்கும். யாருடைய கதை? தேவதத்தா, கபிலா, பத்மினியுடைய கதை ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆக்டர் 1 ஆக்டர் 2ன்னு 2 ஆக்டர்ஸ் இருக்காங்க, மைனர் கேரக்டர். அதுல ஆக்டர் 1 ஸ்டேஜுக்குள்ள ஓடி வருவாரு, பதட்டமா ஓடி வருவாரு. உடனே பாகவதா கேட்பாரு, ஏன் உன்ன ஒரு கதை போயிட்டு இருக்கியா, ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னா, இங்க பாருங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு கிரீச்சர் வருது, அதனுடைய பாடி வந்து ஹியூமன் பாடியா இருக்கு, ஃபேஸ் வந்து எதனுடைய ஃபேஸா இருக்கு? Horse. ஹார்ஸுடைய ஃபேஸ். அப்ப பாகவதா வந்து அப்படியா நான் பாக்குறேனே அப்படிங்கும்போது அந்த ஹயவதனா மேல வருவார். அப்ப இந்த ஃபேஸ் வந்து ஏதோ மாஸ்க் போட்டுட்டு வந்திருக்காருன்னு நினைச்சிட்டு பாகவதா என்ன பண்ணுவார், ஸ்டேஜ்ல போய் டேய் சும்மா விளையாடாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையை பிடிச்சி இழு இழு இழுத்தா அந்த ஆளு கத்துவாரு, ஐயோ என் தலையை இப்படி என்ன பண்றீங்க அப்படிங்கும்போது அப்புறம் தான் அவருக்கு ரியலைசேஷன் வரும், இது மாஸ்க் கிடையாது, ரியல் ஃபேஸ். என்னையா ஏன் ஏன் இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டா அவர் தன்னுடைய கதையை சொல்லுவார். ஹயவதனா டெல்ஸ் இட் ஸ்டோரி. அப்ப அந்த ஸ்டோரி எல்லாம் கேட்டு ரொம்ப இறக்கப்பட்டு சொல்லுவாரு, ஓ உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு யாருக்கிட்ட கிடைக்கும் அப்படின்னா காளி கிட்ட தான் கிடைக்கும். காளி கிட்ட போய் வேண்டு, காளி உன்னை முழு மனிதனாக மாற்றி விடுவாள். ஏன் முழு மனிதனா மாத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரு ஏற்கனவே கல்யாணமான ஆளு. இவரு கல்யாணமான ஆளு. அவரு கல்யாணமான பண்ண பொண்ணு வந்து இவர் ஹார்ஸா இருந்ததை பார்த்துட்டு தான் லவ் பண்ணா. பிற்காலத்துல அவர் சொல்றாரு, நான் வந்து ஹார்ஸ் கிடையாதுமா, நான் ஆக்சுவலா ஒரு சாபத்தினால ஹார்ஸ் மாதிரி இருக்கிறேன், உண்மையாலுமே நான் ஒரு கந்தர்வன் அப்படிங்கிற கதையை வந்து ஹயவதனா சொல்லும்போது அவ சொல்லுவா, எனக்கு இந்த ஆண் தேவையில்லை, எனக்கு தேவையானது ஹார்ஸ் தான் அப்படின்னு. இவரு கோபமா என்ன பண்ணுவாரு, கடவுள்கிட்ட வேண்டி ஒரு சாபம் கொடுத்துருவார். சாபம் கொடுத்ததுல அவ முழுசா குதிரையா மாறி ஓடி போயிடுவா. அப்ப இவருக்கு என்ன யோசனை வரும், நம்ம மனிதனாக மாறிவிட்டா நல்லதானே இருக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசையில இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம யாருக்கிட்ட போய் அப்படி மாத்துறதுன்னு தெரியாத போது காளி கோயிலுக்கு போக சொல்லுவாரு. காளி என்ன பண்ணுவாங்க, இவரு வேண்டது என்ன மனுஷனா மாத்திரு, ஆனா காளி இவரை முழுசா குதிரையா மாத்தி விட்டுரும். ஆனா ஒரு பிரச்சனை அங்கேயும் என்ன அப்படின்னா, ஹார்ஸ் வித் ஹியூமன் வாய்ஸ், அங்கேயும் பிரச்சனை. முழுசா குதிரையா மாத்தி விட்டுருந்தா, குதிரை மாதிரி கணக்கிற மாதிரி செஞ்சு விட்டுருந்தா பிரச்சனை இல்லை. ஹியூமன் வாய்ஸ் இருக்கு, ஆனா உடல் மட்டும் என்னவா இருக்கு, ஹயவதனா ஹார்ஸா மாறிடும். ஃபைனலா இந்த தேவதத்தா பத்மினியுடைய ஒரு குழந்தை தனியா அனாதையா இருக்கும். அந்த குழந்தையோட அந்த குழந்தை வந்து பேச முடியாமல் சிரிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கும். அப்ப அந்த குழந்தை வந்து ஹயவதனாவை பார்க்கும், ஹார்ஸா மாறி இருக்கும். அந்த ஹார்ஸ் வந்து பேசுறத பார்த்து அதனுடைய புலம்பலை கேட்டு அந்த குழந்தை சிரிக்க ஆரம்பிக்கும். அப்ப ஹயவதனாவும் வேகமா சிரிக்கும் பொழுது in the course of that laughter the human voice is actually converted into the neighing of a horse. ஒரு குதிரை கனைப்பதை போல கம்ப்ளீட்டா அந்த வாய்ஸ், ஹியூமன் வாய்ஸ் வந்து ஒரு குதிரையினுடைய வாய்ஸா மாறணும்னு ஹயவதனா becomes very happy that he is at least has become a whole horse. முழுசாதான் ஆனா மனிதனா மாற முடியல, அட்லீஸ்ட் முழு குதிரையாவது நான் மாறிட்டேன்ல அப்படின்னு காளிக்கு நன்றி சொல்வதாக அந்த கதை முடிய போகுது. இஸ் தி இன்ஃபர்மேஷன் கிளியர்? அப்ப இவருடைய கதையில நிறைய இன்டரப்ஷன் இருக்கு. முதல் இன்டரப்ஷன் வந்து ஹயவதனாவுடைய இன்டரப்ஷன். த செகண்ட் ஆக்ட், இந்த பிளேவுடைய செகண்ட் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட்? தேவதத்தா கபிலா அப்படின்னு ஒருத்தர் பிராமணன், ஒருத்தர் வந்து இந்த வாட் இஸ் தட் அயன் ஸ்மித்துடைய பையன், வெல் பில்ட் மேன். இப்ப தேவதத்தா ஒரு பிராமின், ஒரு போயட்டிக் சென்சிபிலிட்டி உள்ளவன். கபிலா வந்து பிசிக்கலி ஸ்ட்ராங். இவங்க ரெண்டு பேருடைய தலைகளும் வேறு உடம்போடு போய் ஒட்ட போகுது. தேவதத்தாவுடைய தலை கபிலாவின் உடலோடு, கபிலாவுடைய தலை யாருடைய உடலோடு போக போகுது? தேவதத்தாவுடைய உடலோட போக போகுது. இப்ப ஒரு பெரிய ட்விஸ்ட் வரப்போகுது. இந்த ட்விஸ்ட்னால யாரு பெனிஃபிட் ஆக போறா அப்படின்னா பத்மினி தான் பெனிஃபிட் ஆக போறா. ஏன் அப்படின்னா அவ விரும்பின மனிதனுடைய உடல், அவளுடைய கணவனுடைய தலை.
இது ஓகே அப்படின்னு அவ வந்து அந்த மனிதனோடு வாழ தொடங்கிடுவா. ஆனா நாளடைவுல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பெர்மனண்டா இருக்க போறது இல்ல. என்ன அப்படின்னா அந்த கபிலாவுடைய உடல் வந்து தேவதத்தாவுடைய தலையோடு இருக்கும்போது அந்த தேவதத்தாவுடைய எண்ணம் எல்லாம் எப்படி வீக்கா இருக்குமோ அந்த மாதிரி இந்த பாடியும் வீக் ஆகுது. அதே நேரத்துல அந்த சைட்ல பாத்தீங்கன்னா தேவதத்தா இது கபிலாவுடைய தலை, தேவதத்தாவுடைய உடல், அது என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தலை வந்து அந்த சிந்தனை எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சிந்தனை, ஒரு ஸ்ட்ராங் பாடியுடைய அந்த வைபு, அதனுடைய அந்த எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பாடி ரொம்ப ஸ்ட்ராங் ஆக போகுது. இந்த கேரக்டர் எங்க போகுது? கபிலாவுடைய தலை, தேவதத்தாவுடைய உடலுடைய இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து வெக்ஸ் ஆகி காட்டுக்குள்ள போய் வாழ போகுது. இப்ப ஹஸ்பண்ட் ஒரு ஊருக்கு போறாரு, இந்த குழந்தைக்கு ஒரு பொம்மை வாங்குறதுக்கு போறாரு. அந்த கேப்ல இந்த பொண்ணு என்ன பண்றா, சும்மா அப்படியே காட்டு பக்கம் அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு வா காட்டை சுத்தி பார்க்க போலாம் அப்படின்னு கூட்டி போகும்போது அங்க யார பாக்குறா? கபிலாவுடைய உடல், சாரி கபிலாவுடைய தலை, தேவதத்தாவுடைய உடலோடு இருக்கக்கூடிய அந்த கிரீச்சரை பாக்குறா. அந்த கிரீச்சருடைய பாடி எப்படி இருக்கு? இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்ஃபர்மேஷன் கிளியரா இருக்கா டீச்சர்ஸ்? அந்த ஸ்ட்ராங்கா இருக்க பாடியை பார்த்த உடனே அவ கபிலாவுடைய முகம் வந்து ஒரு காலத்துல அவ அவனை லவ் பண்ணா. அதனால என்ன பண்ணா, அவனோடு அங்கே கொடுத்து நடத்த ஆரம்பிச்சிட்டான். அவன் கொடுத்து நடத்த ஆரம்பிச்சோன்னா இந்த புருஷன்காரன் என்ன பண்றான், ஊருக்கு போயிருந்தான் உஜ்ஜி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த குழந்தைக்கு பொம்மை வாங்கிட்டு வரப்போ இந்த நேரத்துல இவ பை பை சொல்லிட்டு அங்க போயிட்டா. எதிர்பார்க்காம தான் அவ போனா. ஆனா அவளுக்கு அது தவறு கிடையாது. ஆனா நம்ம வந்து எங்கேயுமே தவறு அப்படின்னு யாரும் சொல்லல, கிரீஷ் கர்னாடு சொல்லல. ஏன்? உடல் வந்து யாருடைய உடல்? அந்த பாடி யாருடைய பாடி? தேவதத்தா. தேவதத்தாவுடைய பாடி, தலை தான் கபிலா. அப்ப மெயின் பாடி, மெயின் பார்ட்டு யாருடையது? ஹஸ்பண்டுடையது. அப்ப அவ உறவு கொண்டது தவறு இல்லை. ரொம்ப பிலிம்சிக்கலா இருக்கக்கூடியது. அது வந்து மித்தாலஜி என்டார்ஸ் பண்ணும், ஃபோக்லோர் என்டார்ஸ் பண்ணும். ஆனா ரியல் லைஃப் இதெல்லாம் ஒத்துக்காது. இதெல்லாம் எதுல கொண்டு வந்து சேர்த்துருவாங்க? அடல்ட்ரியில சேர்த்துருவாங்க. அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். அப்ப ஒரு ஒரு காலகட்டத்துல தேவதத்தா உடைய தலை, யாருடைய உடல்? கபிலாவுடைய உடல். ஏன் அந்த வீக்கான பாடியுடைய கேரக்டர் வந்து காட்டுக்குள்ளார வருவாரு. காட்டுக்குள்ளார வந்து தன்னுடைய மனைவி வந்து அந்த பாடியோட, சகல பாடியோட மிங்கிள் ஆகிருக்கிறத பார்த்தோன்னே இவர் என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் அப்செட் ஆயிடுவார். அப்செட் ஆகி என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணுவார், இந்த உயிரை மாய்த்து கொள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணுவாரு, திருப்பியும் தலையை வெட்டி தூக்கி போட்டுருவார். அதே மாதிரி அவரு என்ன பண்ணுவாரு, தலையை வெட்டி தூக்கி போட்டுருவார். ஏன்? இவருடைய ஃப்ரெண்டு இவருடைய நடத்தையினால இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு அவரும் தலையை பண்றோன்னு என்ன பண்ணுவாரு, நம்ம பத்மினி அப்படிங்கிற கேரக்டர் இருப்பாங்க. அந்த பத்மினி கேரக்டர் என்ன பண்ணுவாங்க, நேரா வந்து பாகவதட்ட கதை ஸ்டோரி நரேட்டர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, என் பிள்ளைய அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தேவதைகள்கிட்ட கொண்டு போய் விட்டுக்கோ, அவ பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தனது கணவனுடைய உடலோடு என்ன பண்றா, உடன்கட்டை ஏறி விடுகிறாள். இதுதான் ஸ்டோரி. அப்ப ஸ்டோரி எல்லாம் இவரு பிளான் பண்ண ஸ்டோரி வேற, ஆனா நடந்த ஸ்டோரி வேற. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? So the whole story which is narrated by Bhagavata என்ன ஆகுது, it gets interrupted and the story goes by itself. இதுக்கு சொல்றதுக்கு நான் ஸ்டோரியே சொல்லிட்டேன். ஓகேவா டீச்சர்ஸ்? நம்ம ஒரு பிரேக் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த கேரக்டர்ஸ்க்கு போவோம்.